Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. பல நேரங்களில் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதன்படி நடக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய மனது மாறுகிறது. மனம் மாறுகிறதுனாலே நாம் பல வழிகளில் நடக்கிறோம், பல காரியங்களை கேட்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், ஸ்டேபிள் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். அது மனிதனுடைய ஒரு இயல்பு. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. 1 சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதல் ராஜாவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பலமாக இருக்க வேண்டும். எப்போதும் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். அவர் இல்லாமல் நமக்கு ஜெயம் இல்லை, அவர் இல்லாமல் நமக்கு ஒரு பலம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறவர் என்று என்னோடு கூட இருந்ததினாலே தான் நான் இவ்வளவு ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன். அவர் என்னுடனே பலமாக இருந்தபடியினாலே தான், அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருந்தபடியினாலே தான் நான் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நிச்சயமாகவே நம்முடைய அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்ல முடியும். அப்படி என்றால் அந்த இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய காரியத்தை கண்டித்து உணர்த்தினால் அது அப்படிதான். இல்லை ஆண்டவரே, இன்று நமக்கு கேள்விகளை எழுப்ப முடியாது, முறுமுறுக்க முடியாது. ஆமேன். அதுபோலவே நான் உன்னை ஸ்தோத்திரம் உன்னுடைய கிரியை என்னிடத்தில் பூரணமாக நான் பார்க்கல, நீ எனக்கு பிரியமானவன் அல்ல என்று சொன்னார். அப்படிதான் அவர் பொய் சொல்ல மாட்டார். நம்ம தான் நம்மை நிதானித்து அறிந்து தெய்வ சமூகத்தில் திரும்பணும். தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஏன் அவர் இப்படி சொல்லுகிறார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சவுல் ஸ்தோத்திர சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதாவது ஹல்லேலூயா. இன்னொரு பட்டணத்தில் போய் ஸ்தோத்திரம் ராஜாவினிடத்தில் போய் சத்துருக்களிடத்தில் போய் அவர்களை பிடிக்கணும். ஹல்லேலூயா. அவர்களை மடங்கடிக்கணும். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரை, ஸ்திரீகளை, பிள்ளைகளை, குழந்தைகளை, மாடுகளை, ஆடுகளை, ஒட்டகங்களை, கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 2-3 வசனங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் மூலமாக சவுல் கேட்கிறான். என்னது? நீ போகிற அந்த அமலேக்கியரை முற்றிலுமாக முறியடிக்கணும், சங்கரிக்கணும், புருஷர்கள், ஸ்திரீகள், ஆட்டு மாடுகள் எல்லாவற்றையும் முறியடிக்கணும், கொன்று போடணும்னு சொல்லுறார். ஆனால் இவர் போயிட்டு அந்த மிருகங்களை மட்டும் அவங்க கொண்டு போடலை. அவர்களே கொள்ளையாக இங்கே கொண்டு வர்றாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இதை நாங்கள் எதற்காக ஜனங்கள் கொண்டு வந்தாங்க? தேவனுக்கு வெளியிடுகிறதற்காக நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம் அதே 15 அதிகாரம் 11 வசனத்தில் 10-12 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்குனதற்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனாள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்திலே சாமுவேல் சவுலிடத்தில் சொல்லுகிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நமக்கு வருகிற குழப்பம் இதுதான். ஹல்லேலூயா. நம்மாலே நாம் செய்த தவறை ஏற்றுக்க முடிய மாட்டாது. ஹல்லேலூயா.
நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நான் இந்த தவறு செஞ்சேன், இல்லை இல்லை நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன் என்று சவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நான் அப்படியே செய்கிறேன். அப்படி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா? நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறேன். நான் செய்த எல்லா கிரியும் அவருடைய கை அவர் சொன்னது போல நான் செய்து முடித்தேன். அன்று ஒரு பயங்கரமான திட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது அந்த தேவனை மறந்து நாம் மனிதர்களுக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதை விட மனிதருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் கர்த்தர் ஹல்லேலூயா அதை குறித்து துக்கப்படுகிறார். ஆமென். இங்கே இந்த சவுலுக்கு கூட சவுலின் வாழ்க்கையிலே சவுல் பார்வைக்கு சிறியவனாக இருந்த போது தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து இவ்வளோ ஒரு பெரிய பதவியை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இது ஒரு சின்ன காரியம் தானே, நான் கொண்டு போடலை, ஜீவனோட ரட்சித்தேன் என்று அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதன்படி அவர் செய்யலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நீ இப்படி நடக்கணும், இந்த காரியம் நீ பண்ணணும், மனிதரை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, என்னை மட்டும் பாரு, என்னை நேசி. ஆமே. மற்றவர்களை விட நீ என்னை நேசி, எனக்காக நீ இந்தந்த காரியங்களை தியாகம் பண்ணு என்று ஏதாவது கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய உணர்வில் அது வரட்டும். ஆனால் நம்ம அது இன்னொரு விதமாக ஆமாண்டவரை நான் இப்படி செய்யலை, நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், நம்முடைய காரியத்தை நான் முடித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம திருப்தியாக இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு ஆழமாக பேசுகிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், பொய் சொல்ல மாட்டார். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஆதலால் அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம அதிக பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம செய்கிறோமா என்று நம்ம நிதானித்து அறிந்து இந்த கடைசி காலத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்படி நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் ஆமென். 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அந்த ராஜஸ்தானத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உத்தமமும் உண்மையும் உள்ள ஆமென் மக்களாக நாம் வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்கு பயந்து உத்தமர்களாக ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எப்போது எங்களோடு கூடியிருந்து எங்களை வழி நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you all.